ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 40, 41, 42 இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்துக்குன்னா, அந்த வயசானவன் பேட்டில் ஃபிளாக் நம்ம ஹீரோட கொடுத்துருப்பான். தேர்ட் பிரின்ஸ் கிட்ட ஒருத்தன் போய் நம்ம மேன்ஷனை குயின் ஃபேமிலியில இருக்க சோல்ஜர்ஸ்லாம் சரௌண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருப்பான். அப்புறம் தேர்ட் பிரின்ஸ் போய் குயின் ஃபேமிலியோட ஆர்மிக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ நான் உங்க வெட்டிங்க்கு தான் வந்தேன் அப்படின்னு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு அந்த லிங்க்லாம் கொண்டு வந்து போட்டிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த வெட்டிங் செரிமனியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். தேர்ட் பிரின்ஸ் இந்த லைஃப்ல சியான்யூ தான் என்னோட ஒரே லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்கலாம் தேர்ட் பிரின்ஸ் ஹார்ட்டை தொட்டுட்டாரு. தேர்ட் பிரின்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் உமன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் அழுதுட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம சர்வன் டே முட்டாளுங்களா, அந்த சியான்யூ ஃபர்ஸ்ட் எங்க யங் மாஸ்டர் தான் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. அவன் எங்க யங் மாஸ்டரை ஏமாத்திட்டு வந்துட்டு அப்படின்னு டென்ஷன்ல இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ டே சர்வன் டே ஏன்டா தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க, இப்ப சாப்பிடுறா அப்படிமா. அப்ப சர்வன்ட் யங் மாஸ்டர் இவங்களை இப்படியே விட்டுற போறீங்களான்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ தேவையில்லாம நாம கோவப்படக்கூடாது, அவங்களை கோவப்பட வைக்கணும் அப்படின்னு ஏதோ பிளான் போடுறான். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு தேர்ட் பிரின்ஸ் நான் சியான்யூவோட ஃப்ரெண்ட், சியான்யூவோட சைல்ட்ஹுட்டை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிமா. அப்ப அந்த சியான்யூ குயிஃபாங் நீ எதுவும் பேச தேவையில்ல, உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம ஜோலி முடிக்க பார்க்கலாம் அப்படின்னு மனசுல நினைக்கிறா. அப்ப தேர்ட் பிரின்ஸ் சியான்யூ நீ கொஞ்ச நேரம் கம்முனு, உன்னை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ தேங்க்யூ தேர்ட் பிரின்ஸ் அப்படின்ட்டு இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துக்கிறீங்களா, நான் சொல்றது கவனமா கேளுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எங்களோட சின்ன வயசுல லிங் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டத்துல இருந்துச்சு. அப்ப ஷியான்யூவோட படிப்புக்கு எங்க அப்பா ஹெல்ப் பண்ணாரு, அதுக்கு ரீபே பண்ற விதமா ஷியான்யூ என்ன எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா. அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் என்னது இவன் கூட லின் ஷியான்யூக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருச்சா, ஆனா தேர்ட் பிரின்ஸ் ஷியான்யூ தான் என்னோட ஒரே லவ்னு சொன்னாரு அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம சர்வன்ட் ஃபெங்ஜியான் நடிச்சு காட்ட போறானுங்க. இந்த சீன் ரொம்பவே காமெடியா இருக்கும். நம்ம சர்வன்ட் வந்து ஹீரோவா நடிக்கிறான், அப்புறம் அந்த ஃபெங்ஜியான் அந்த ஷியான்யூவா நடிக்கிறான். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இதே மாதிரி வாழணும் அப்படின்னு கிஸ் பண்ணிக்க போறானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஷியான்யூ யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல போய் சேர்ந்தா. அப்புறம் தேர்ட் பிரின்ஸையும் பார்த்தா. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அப்ப அந்த ஷியான்யூ நடிச்சிருக்கிற ஃபேங்ஜியான் சொல்றான், எனக்கு இம்மோர்டல் பிளேஸ்ல நிறைய பேர் தெரியும், எனக்கு தேர்ட் பிரின்ஸ் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோவை குத்திட்டு பிரதர் நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம், எனக்கு தேர்ட் பிரின்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அங்கிருந்து ஓடுறா. அப்ப நம்ம ஹீரோ இதனால தான் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டேமேஜ் ஆனிச்சு, என்னால கல்டிவேட் கூட பண்ண முடியல அப்படின்னு. இந்த ஷியான்யூ இப்படி பண்ணதுனால தான் என்னால கல்டிவேட் பண்ண முடியல, இவளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா இங்க முதுகுலயே குத்திட்டு போயிடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ தலையில கை வச்சு சொல்றான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களாம் ஷியான்யூ இப்படிப்பட்ட பொண்ணு, நாங்க கூட ஷியான்யூ ஒரு நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சோம், அவ ஒரு கொலை பண்ண பார்த்தாலா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்கலாம். அப்ப அந்த ஷியான்யூ அந்த குயிஃபாங் என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாட்டி விட தான் ட்ரை பண்ணிருக்கான், இப்ப என்ன பத்தி ஃபுல்லா சொல்லிட்டான், என்னோட கதையை முடிச்சுட்டான் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ உங்க எல்லாத்துக்கும் ஷியான்யூ பத்தி நல்லா தெரிஞ்சா அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் டே குயிஃபாங் நீ என்னடா எதோ சொல்லிட்டு இருக்க, நீ ரூமரை கிளப்பாத, ஷியான்யூ நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளேட்டை தூக்கி அந்த தேர்ட் பிரின்ஸ் மேலேயே போடுறான். அதை அந்த தேர்ட் பிரின்ஸ் பிடிச்சிட்டு என்ன பண்றேன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நீ தான் வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னடா சொன்னா அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த ஷியான்யூ கம்மன் இல்லாம பிரின்ஸ் அந்த குயிஃபாங் உங்களை அவமானப்படுத்திட்டான், அவனை சும்மா விடாதீங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் காட்ஸ் உடனே அந்த குயிஃபாங்க கொல்லுங்க அப்படிங்கிறான். பார்த்தா எல்லா சோல்ஜர் நம்ம ஹீரோவை கொல்ல போறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ வாங்கடா அப்படின்னு அவன் கையில இருந்த பிளாக் அந்த டேபிள்ல வச்சுட்டு அந்த சேர்ல உட்காந்து அந்த பிளாக் மேலேயே காலை வச்சுட்டு என்னடா என்ன கொல்ல வரீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு உடனே தரையில மண்டி போட்டு உட்காந்துட்டானுங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க என்னது அது குயின் ஃபேமிலியோட பேட்டில் பிளாக் தானே, அதை பார்த்து தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து போயிட்டானுங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இவங்கிட்ட எப்பறம் அந்த பேட்டில் பிளாக் வந்துச்சுன்னு பயப்படுறான். அப்ப அந்த சோல்ஜர் தேர்ட் பிரின்ஸ் கிட்ட போய் பிரின்ஸ் இப்ப அந்த குயின் ஃபேமிலியோட பேட்டில் பிளாகோட கமாண்ட அந்த குயிஃபாங் தான் வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்ல பிரின்ஸ் அந்த குயின் ஃபேமிலியில டாப் 10 பிளேஸ்ல இருக்க ஒருத்தனும் அந்த குயிஃபாங் கூட தான் இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியான்யூ தேர்ட் பிரின்ஸும் டென்ஷன் ஆயிட்டு அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்கவன் எப்படி அந்த குயிஃபாங் கூட இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த எங்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கி வரான். அப்ப நம்ம பெருசு டெரரா அந்த தேர்ட் பிரின்ஸை பார்த்து பிரின்ஸ் இங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு கேக்குறான். பார்த்தா டீ கப் எடுத்துட்டு போயிட்டு மாஸ்டர் உங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த டீயை நானே கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஒரு சோல்ஜர் வந்து தேர்ட் பிரின்ஸ் லிங்லாங் அடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த குயிஃபாங் தான் அப்படிங்கிறான். அப்ப தேர்ட் பிரின்ஸ் டே வாய மூடுறா, இப்ப அந்த குயிஃபாங் கிட்ட பேட்டில் பிளாக் இருக்கு, அப்புறம் ஒரு கிராண்ட் மாஸ்டர் அவங்க கூட இருக்கான், அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோவப்படுறான். அப்ப நம்ம பெருசு யாருக்காவது தைரியம் இருந்தா இவன் மேல கை வைங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியான்யூ என்னோட லிங் ஃபேமிலிக்கு இந்த கேபிட்டல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்ப இந்த கேபிட்டல்ல என்னோட ஃபேமிலியை ஜோக்கரா பாக்குது அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் குயிஃபாங் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம டீமை காட்டுறாங்க. அப்ப நம்ம சர்வன்ட் யங் மாஸ்டர் நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜியான் எப்படி சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சிரிச்சிட்டு வரான். அப்ப சர்வன்ட் ஆமா யங் மாஸ்டர் அப்படின்ட்டு வரான். அப்ப ஒரு கும்பல் வந்து அவன் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கையில இருக்க பேட்டில் பிளாக் புடிங்கிட்டு நம்ம ஹீரோவோட தலையை தரையில வச்சு புடிச்சிட்டானுங்க. அப்ப அங்க ஒருத்தன் வரான். நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா குயின் ஃபேமிலியோட பேட்டில் பிளாக் எடுத்திருப்ப அப்படின்னு கேக்குறான். அப்புறம் இவன் பேரு குயின் ஜாகன், குயின் ஃபேமிலியோட தளபதி. அந்த குயின் ஜாகன் குயின் ஃபேமிலியோட எல்டர்ஸ் அந்த பேட்டில் பிளாக திரும்பி கொண்டு வரணும் ஆர்டர்
கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்புறம் இந்த கிரிமினல் குயின் ஃபேமிலியோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளுக்கு கூட்டிட்டாங்க. எல்டர்ஸ் இவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம் என்னது அப்படின்னு சாக்கா வரானுங்க. நம்ம ஹீரோவை அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு எல்டர், நீ உன்னோட தேவைக்காக அந்த பேட்டில் பிளாக் யூ ஃபேமிலியோட என்கேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்க, இதனால குயின் ஃபேமிலிக்கும் யூ ஃபேமிலிக்கும் ஒரு வாரே வந்திருக்கும், இதனால உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லையா அப்படின்னு அந்த எல்டர் கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ, ஃபர்ஸ்ட் அந்த யூ ஃபேமிலி தான் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, அது மட்டும் இல்லாம நான் இந்த பேட்டில் பிளாக் யூஸ் பண்ணதுனால எந்த ஒரு வாரும் கிரியேட் ஆகல, அப்புறம் நான் எப்படி கிரிமினல் அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த எல்டர், நீ நல்லா தான் பேசுற, ஆனா நீ கைங்கொழுவ மாட்டிட்ட, இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகும், அதை உன்னோட கிரேட் கிராண்ட் மதர் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, என்னது கிரேட் கிராண்ட் மதரே இன்னைக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சாக்கா வரான். அப்ப நம்ம சர்வெண்ட் கிரேட் கிராண்ட் மதரா, அவங்களுக்கு தான் இந்த குயின் ஃபேமிலியில அதிகப்படியான அதிகாரம் இருக்கு, அவங்க நினைச்சா யாரை வேணாலும் கொல்ல முடியும் அப்படின்னு ஷாக்கா வரான். அப்ப அந்த மெடிக்கல் ஹெல்பிங் ஹெட், அவன் டே குயிஃபாங், நீ கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு தான் போக போற அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, நீ யாரான்னு கேக்குறான். டே என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் அப்படிங்கிறான். அப்ப எல்லாரும் கிரேட் கிராண்ட் மதர் வந்துட்டாங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர், குயிஃபாங் நீ எதுக்காக பேட்டில் பிளாக் யூஸ் பண்ண, அது மட்டும் இல்லாம யூ ஃபேமிலியோட என்கேஜ்மெண்ட்ல போய் எதுக்கு பிரச்சனை பண்ண, இது நம்ம கிளான் ரூல்ஸுக்கு எதிரானது, இவங்க தான் லூ ஃபேங்கா, நம்ம இவங்களை கிரேட் கிராண்ட் மதர்னே கூப்பிட்டுக்கலாம், இவங்க கிராண்ட் மாஸ்டரோட லெவல் 2ல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, நான் குயிஃபாங் அந்த பேட்டில் பிளாக நான் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கான முழு பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அவன் கிராண்ட் மதர், நீங்க இதை யூஸ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ரீசன் கூட அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ரீசனா, இப்ப அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ரூல்ஸ் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் கிளான்ஸ் இருந்தப்ப போட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு, இந்த ரூல்ஸ் எல்லாம் பழசாயிருச்சு, இப்ப இந்த ரூல்ஸை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்டர்ஸ் எல்லாம், டே குயிஃபாங் என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறானுங்க. அப்ப அவனோட கிராண்ட் மதர், இதுதான் உன்னோட ரீசனா அப்படின்னு அந்த குச்சை தூக்குறாங்க. நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர், அவங்க கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க தான் குயின் ஃபேமிலியோட ஹெட், அவங்க கிட்ட எப்படி பேசுன்னு தெரியாதா, இப்படியே பேசுவீங்க அப்படின்னு ஷாக்கா வரும். அப்ப ஃபெங்ஜியான், குயிஃபாங் இப்ப பிரச்சனைல மாட்டிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட், இந்த குயிஃபாங் தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டே போறான், கிரேட் கிராண்ட் மதரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு கூட இவனுக்கு தெரியாதாட்டங்குது, கண்டிப்பா இவன் கதை இன்னைக்கு முடிஞ்சு அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர் நம்ம ஹீரோ கையில அந்த சங்கிலியை உடைச்சிட்டு, இது ஒரு நல்ல ரீசன் அப்படிங்கிறாங்க, என்னோட கிராண்ட் சன் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, என்ன சொல்றீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வெண்ட், எல்டர்ஸ், அப்புறம் அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட், குயிஃபாங்க்கு நம்ம கிரேட் கிராண்ட் மதர் தண்டனை கொடுக்கலையா அப்படின்னு சாக்கா வரானுங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட், குயிஃபாங் நிறைய தப்பு பண்ணிருக்கான், அவனை இந்த குயின் ஃபேமிலி விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதர், குயிஃபாங் இப்ப இந்த ஃபேமிலிக்கு தேவை, இப்ப பழைய ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டு புது ரூல்ஸ் போட வேண்டிய நேரம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர், நான் குயிஃபாங் கிட்ட அந்த ஓல்டு யூவை பாக்குறேன், அவனும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் கிளான் எல்லாமே ஒன்னா இருக்குன்னு சொன்னான், இப்ப குயிஃபாங்கும் அதே தான் சொல்றான், ஃபாரின் கிளான்ஸ் எல்லாருமே இன்னசென்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எல்டர்ஸ் எல்லாம், எனது ஓல்டு யூ வந்து குயிஃபாங்காக பேசினாரா அப்படின்னு ஷாக்கா வரானுங்க. அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர், 5 கிரேட் ஃபேமிலி சேர்ந்து நடத்தக்கூடிய காம்படிஷன் சீக்கிரமா வரப்போகுது, அதுல நீ கலந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எல்டர்ஸ் எல்லாம், எனது ஒரு பனிஷ்மெண்ட் கூட இல்லையா, அதுக்கு பதிலா ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஷாக்கா வரானுங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட், கிரேட் கிராண்ட் மதர், அந்த காம்படிஷன்ல ஒரு ஃபேமிலில இருந்து லிமிட்டடான மெம்பர்ஸ் மட்டும் தான் கலந்துக்க முடியும், இப்ப யாரையும் சேர்க்க முடியாது, இது ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதரும், ஆமா அந்த காம்படிஷன்ல சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு, இது ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட், இவங்க மறந்துட்டாங்க போல அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர், சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டை பார்த்து, உன்னோட சீட்டை குயிஃபாங் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல